இந்த வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்டில் ஏசிங்க் கோட் எப்படி ஈஸியாக எழுதலாம் அப்படின்றத பேச போகிறோம். வி ஆர் கோயிங் டு லேர்ன் வைப் கோடிங் அண்ட் அதை வச்சு வி ஆர் கோயிங் டு பிகம் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட் ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்பர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஏசிங்னா என்ன, அவைட்னா என்ன அப்படின்றத பற்றி கற்றுக்கலாம். போன வீடியோவில் நான் ப்ராமிசஸ் பற்றி பேசியிருந்தேன். ப்ராமிசஸ் ஆர் பவர்ஃபுல் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்களா, இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்குது, போரிங்காக இருக்குது இல்லையா? தென்னுன்றாங்க, கேட்ச்ன்றாங்க, ஃபைனலின்றாங்க, என்னடா இது நடக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டஃப்பை நம்மளால் ஈஸியாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஏசிங்க் அண்ட் அவைட் அப்படின்றது. ஓகே, ஸோ ரெண்டு ஸ்டைல்லையும் எழுதலாம். நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம், நம்மளோட இஷ்டம் தான். யூனோ, இதுதான் தப்பு அதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ வைப் கோடிங் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இந்த மாதிரி ஏன் எல்லா விஷயங்களையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, திடீர்னு ChatGPTயோ இல்லை சிமிலர் டூல்ஸோ உங்களுக்கு ஏசிங்க் அவைட் யூஸ் பண்ணி எழுதுனா அது என்னன்ட்டு தெரியணும். இல்லை தென் கேட்ச் ஃபைனல் யூஸ் பண்ணி எழுதுனா அது என்னன்ட்டு உங்களுக்கு தெரியணும், புரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நீங்கள் நல்லது. ஆனால் ரெண்டுமே பண்ணுற பர்பஸ், பண்ணுற வேலை ஒன்று தான். எப்படி பண்ணுதுன்றது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ லாஜிக் எல்லாமே ஒன்று தான். ஆல்ரைட், ஸோ வித்தவுட் எனி டிலே நாம் போயிட்டு கோடை எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போது ஆக்சுவலாக நான் ஒரு கோடு உங்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா? இது ஆக்சுவலாக கொஞ்சம் தப்பான கோடு. அந்த கோடை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இப்போ டின்னர் டைம் வருது. ஓகே, இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். டின்னர் டைம் என்ன பண்ணுறோம்? பிரியாணி சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு கையை கழுவுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கை கழுவுற ஃபங்க்ஷன் சிம்பிள் தான். console.log wash hands, அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் இந்த பிரியாணி சாப்பிட்ற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா 2 செகண்ட் கழித்து நம்ம பிரியாணி சாப்பிட்டு முடிக்கிறோம். ஏன்னா பிரியாணி சாப்பிட்றது ஒரு ப்ராசஸ், அதுக்கு 2 செகண்ட் ஆகும். இந்த கோடிங்கில் நான் 2 செகண்ட் கொடுத்துருக்கேன். யூஸ்வலாக 10-15 மினிட்ஸ் ஆகும். ஸோ இந்த வாஷ் ஹேண்ட்ஸுன்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிரியாணியை நம்ம சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சாப்பிட்டு ஆரம்பித்தோடனே போயிட்டு கை கழுவிட்டு வந்துட்டு திருப்பி சாப்பிட்டு முடிக்கக்கூடாது இல்லையா? இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஆனால் இப்போ ரன் பண்ணி பாருங்களேன் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வி ஆர் ஸ்டார்டிங் டு ஈட் பிரியாணி. இருங்க, ஏதோ எரர் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வி ஆர் ஸ்டார்டிங் டு ஈட் பிரியாணி. அதுக்கப்புறமா வி ஆர் வாஷிங் ஹேண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஃபினிஷ்ட் ஈட்டிங் பிரியாணின்ட்டு வருது இல்லையா? ஸோ அது தப்பு தானே, அப்படி நடக்கக்கூடாது இல்லையா? நம்மளுக்கு என்ன நடக்கணும்? ஸ்டார்டிங் டு ஈட் பிரியாணி வரணும், அதுக்கப்புறமா ஃபினிஷ் ஈட்டிங் பிரியாணி வரணும், அதுக்கப்புறமா வாஷ் ஹேண்ட்ஸ் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த லாஜிக்கு இல்லையா? இப்போ இந்த ஈட்டிங் பிரியாணி, ஃபினிஷ் ஈட்டிங் பிரியாணி சாப்பிட்ற டாஸ்க்கை வந்துட்டு வேறு ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷனாக நீங்கள் நினச்சிக்கோங்க. இதில் வாட்ஸ்அப் டிபி அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ் இல்லையா? ஒரே செகண்டில் வாட்ஸ்அப் டிபி வந்து எக்ஸிக்யூட் ஆகிடாது. ஸோ அது ப்ராசஸாக நடக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு இட் ஹேஸ் டு வெயிட். ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் ரன் ஆகணும். இந்த வாஷ் ஹேண்ட்ஸ்ன்றது அதுக்கப்புறம் தான் ரன் ஆகணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் ரீட் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் அ காஸ்ட்லி டாஸ்க், அதாவது டைம் கன்சூமிங் டாஸ்க். ஸோ ஃபைல் ரீட் பண்ணுற வரைக்கும் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வெயிட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி அவசர குட்டையாக போயிட்டு அது வந்துட்டு ரன் ஆகக்கூடாது. ஸோ அது எப்படி வெயிட் பண்ண வைக்கிறது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நம்ம ஏசிங்க் அவைட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது நான் இந்த கோடை ரீப்ளேஸ் பண்ணி ஏசிங்க் அவைட் லாஜிக்கில் எழுதுகிறேன். ஓகே, இப்போ அதே தான் டின்னர் டைம். அதில் வந்துட்டு இந்த டின்னர் டைமை நான் ஏசிங்க் டாஸ்க்காக சொல்கிறேன். ஏசிங்க் டாஸ்க்னா என்னென்னா, இப்போ சிங்க்ரனஸ்க்கும் ஏசிங்க்ரனஸ்க்கும் என்ன வித்தியாசம்? சிங்க்ரனஸ்னால் லைனாக எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? ஒன்று இல்லாமல். இப்போ இந்த ஏசிங்கை இந்த இடத்துல எடுத்துட்டிங்க அப்படின்னா இது லைனாக ஒன்றா எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இப்போ நம்மளுக்கு அது அப்படி எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. ஈட் பிரியாணி ஆகிற வரைக்கும் இட் ஹேஸ் டு அவைட், வெயிட் பண்ணணும். பிரியாணி நம்ம சாப்பிட்டு முடிச்சு வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் வாஷ் ஹேண்ட்ஸ் நடக்கணும். ஓகே, ஸோ அதுதான் அந்த ஏசிங்க் அவைட்ன்றது. அண்ட் இந்த ஈட் பிரியாணி, இப்போ வாஷ் ஹேண்ட்ஸ் நார்மலாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், இன்னும் எனி லாஜிக்கு. ஆனால் அந்த ஈட் பிரியாணின்றது ஒரு டாஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ப்ராமிஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ரிட்டர்ன் பண்ணணும், நியூ ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷனை. அண்ட் அந்த ஃபங்க்ஷன் என்னென்னா, இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஈட்டிங் பிரியாணி, அதுக்கப்புறமா டைம் அவுட். ஓகே, அப்போ இந்த இடத்துல இந்த டைம் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபைல் ரீடிங் ஆப்ரேஷன், ஒரு ரெஸ்ட் API கால், அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் என்னென்னு படிப்போம். ஸோ ஒரு டைம் கன்சூமிங் ஆப்ரேஷனை இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அந்த டைம் கன்சூமிங் ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறமா தான் அடுத்த ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ
ஏசின்க்ரனஸாக நம்மளோட டாஸ்க்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது அகேன் நீங்கள் மெமரைஸ்லாம் பண்ண தேவையில்ல. இது என்னன்றத கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. லாஜிக் ஏசிங்க்னா என்ன, அவேட்னா என்ன, ப்ராமிஸ்னா இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அதுதான். ஸோ முதல்ல டின்னர் டைமில் நம்ம ஈட் பிரியாணி ஆரம்பிக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணுறோம், ஈட் பிரியாணி சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறோம் பிரியாணி சாப்பிட, அதுக்கப்புறமா பிரியாணி சாப்பிட்டு முடிக்கிறோம், அதுக்கப்புறமா தான் வாஷ் ஹேண்ட்ஸ் நடக்கணும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டு ஈட் பிரியாணி, அதுக்கப்புறமா ஃபினிஷ்ட் ஈட்டிங் பிரியாணி, தென் வாஷ் ஹேண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏசிங்க் அவைட்டை நீங்கள் போடலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஏசிங்க் அவைட்டை மட்டும் நான் எடுத்துடுறேன். ஓகே, என்ன ஆகுதுன்ட்டு பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங் டு ஈட் பிரியாணி, வாஷ் ஹேண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபினிஷ் ஈட்டிங் பிரியாணி. ஸோ பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்ச உடனே போய் கை கழுவிட்டு வந்துட்டு இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் இல்லையா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ட்டு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஆக்சுவலாக இது வந்துட்டு அவைட் வரணும், ஏசிங்க் வரணும். அப்போ தான் நம்மளோட லாஜிக் வந்துட்டு இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டு ஈட் பிரியாணி, தென் ஃபினிஷ் ஈட்டிங் பிரியாணி, அதுக்கப்புறமா தான் போயிட்டு கை கழுவணும். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் அலெக்ஸ் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.